நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 442வது திருநாமம் நக்ஷத்ரிணே நமக. விண்வெளியில் உடும்பு போன்ற வடிவில் ஒரு நட்சத்திர கூட்டம் உள்ளது. அதற்கு சிம்சுமார சக்கரம் என்று பெயர். இந்த சிம்சுமார சக்கர வடிவில் திருமாலே எழுந்தருளி உள்ளார். திருமாலின் நட்சத்திரமயமான இந்த வடிவின் வால் பகுதியில் தான் துருவ நட்சத்திரம் உள்ளது. இந்த சிம்சுமார வடிவை பற்றிய முழு விவரம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் 2ஆம் அம்சம் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ளது. சிம்சுமார சக்கர வடிவில் எழுந்தருளி இருக்கும் திருமாலிடம் பூரம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியான தேவதைகள் வந்தார்கள். முப்பூரம் என்றால் ஆகாது என்று சொல்லி எங்கள் 3 நட்சத்திரங்களையும் மக்கள் அமங்கலமாக கருதி வருகிறார்கள். நீங்கள் தான் எங்கள் மூவருக்கும் மங்களத்தை அருள வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதைத் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான அங்காரகன் திருமாலிடம் வந்து, எனது கிழமையான செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று அழைக்கும் வழக்கம் இருந்தாலும் அது அமங்கலமான கிழமையாகவே கருதப்படுகிறது. அந்த கிழமைக்கு மங்களத்தை நீங்கள் தான் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கு உரிய தேவதை திருமாலிடம் வந்து, எனது 6 மாத தட்சிணாயன காலம் தொடங்கும் மாதமாகிய ஆடி மாதத்தையும் மார்கழி மாதத்தையும் அமங்கலமான மாதங்கள் என்று மனிதர்கள் கருதுகிறார்கள். அவைகளுக்கு நீங்களே மங்களத்தன்மையை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தென் திசையின் தலைவனான யமன் திருமாலிடம் வந்து மற்ற எல்லா திசைகளை விடவும் எனது திசையான தென் திசையைத்தான் அமங்கலமானது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் மங்களத்தன்மையை நீங்களே அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவர்களிடம் திருமால், உங்கள் அனைவருக்கும் சேர்த்து எனது தேவியான பூமி பிராட்டி அருள் புரிவாள் என்று விடையளித்து அவர்களை அனுப்பி வைத்தார். பூமி தேவியிடம் இந்த விஷயத்தை திருமால் சொன்னபோது மகிழ்ச்சியுடன், அவர்கள் அத்தனை பேருக்கும் மங்களத்தை அருள வேண்டியது என் பொறுப்பு என்று பதிலளித்தாள். காலங்கள் கடந்தன. கலியுகம் பூமியில் ஏற்பட்ட போது மக்கள் இறைவனையும் அறநூல்களையும் பக்தி நெறிகளையும் மறந்து மனம் போன போக்கில் வாழத் தொடங்கினார்கள். அவர்களை திருத்தி இறைவனின் திருநாமங்களை பாடி அவனுக்கு மாலைகளை சமர்ப்பித்து அவனிடம் சரணடைந்து முக்தி அடையும் வழியை உபதேசிக்க பூமி தேவி அவதாரம் செய்தாள். முப்பூரம் எனப்படும் 3 நட்சத்திரங்களுள் முதல் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து பூரம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் மங்களத்தை கொடுத்தாள். செவ்வாய்க்கிழமையில் அவதாரம் செய்து அதற்கும் மங்களத்தை கொடுத்தாள். ஆடி மாதத்தில் அவதாரம் செய்து மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு நோற்று அவ்விரண்டு மாதங்களுக்கும் மங்களத்தை கொடுத்தாள். தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் செய்து தெற்கு திசைக்கும் மங்களத்தை கொடுத்தாள். இப்படி பூர நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி, மார்கழி மாதங்கள், தென் திசை ஆகிய அனைத்துக்கும் மங்களம் தரும் விதமாக பூதேவி ஆண்டாளாக அவதரித்தபடியால் அவள் கோதா, மங்களத்தை அருள்பவள் என்று அழைக்கப்படுகிறாள். கோ என்றால் மங்களம், தா என்றால் அருள்பவள். இவ்வாறு மங்களம் பெற்று மகிழ்ந்த அந்த நட்சத்திரங்கள், கிழமை, மாதங்கள், தென் திசை அனைத்தும் திருமாலுக்கு நன்றி கூறின. சிம்சுமார வடிவில் இருந்து எங்களை தாங்கி நிற்கும் நீயே எங்களது அமங்கலத்தை போக்கி எங்களுக்கு மங்களத்தையும் அருளிவிட்டாய் என்று திருமாலின் கருணையை போற்றி துதித்தனர். இப்படி நட்சத்திர மண்டலம் தொடக்கமாக மொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் சிம்சுமார சக்கர வடிவில் தாங்கி இருப்பதால் திருமால் நக்ஷத்ரி என்று அழைக்கப்படுகிறார். நக்ஷத்ரி என்றால் சிம்சுமார வடிவிலான நட்சத்திர ரூபம் கொண்டவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 442வது திருநாமம். நக்ஷத்ரிணே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைத்து வித மங்களங்களையும் திருமால் அருள்வார். நாராயண நாராயண.